அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து போட்டுட்டு வர எல்லா எபிசோடுகளையும் ரசிகர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டாக்க, பொய்ங்கிறது எந்த அளவுக்கு பேசப்படுகிறது, மனிதன் எப்படி பொய் சொல்லாமல் இருக்க முடியும்? இந்த வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கை, இது யதார்த்தமான வாழ்க்கை. ஒரு நாளாவது பொய் சொல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதுக்காவது ஒன்று பொய் சொல்லி தான் ஆகணும். இப்போது இந்த பொய்யை சொன்னால் பாவம்னு சொல்லுது வேதம். தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது பொய் சொல்லக்கூடாது, அது பெரிய பாவம் என்று. இப்படி பொய்யை பற்றி நிறைய பேர் ரிஷிகளும் முனிவர்களும் வேதங்களும் எல்லாரும் பெரியவங்க வள்ளுவன் எல்லாருமே சொல்கிறாங்க இது ரொம்ப பாவமானது அப்படின்னு. அப்போது அந்த பாவமான பொய்யை சில இடங்களில் உபயோகிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நல்லவை ஏற்படும் என்று சொன்னால் அந்த பொய்யினால் பாவம் ஏற்படாது என்றும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறாங்க, கருத்தை சொல்கிறாங்க. அது எப்படியாவது போகட்டும். இது நம்ம எவ்வளோ பேசினாலும் சரி, இந்த பொய் சொல்லாமலாம் இருக்க முடியாதுங்க யாருக்கும். ஏதாவது ஒரு வேலை விஷயத்திலோ வீட்டு விஷயத்திலையோ கணவன் மனைவியிடமோ அல்லது ஆஃபீஸ்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல டெய்லி நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரையும் எங்கேயாவது ஒரு பொய் சொல்லிகிட்டே தான் இருப்போம். அதுதான் வாழ்க்கை. ஏன்னா இது மனுஷனோட எத்தனத்தில் இது பாசிபிலிட்டியே இல்லை. இப்போது இந்த பொய் நம்ம சொல்லும்போது ஒரு கணக்கு எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பொய் சொல்வதால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும், தீமை ஏற்படும். மற்றவர்களுக்கு நன்மை ஏற்பட்டால் ரொம்ப நல்லது, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு அதனால் என்ன பாவங்கள், என்ன தீமைகள் ஏற்படும். இப்போ பொய் சொல்கிற ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டாக்க மனுஷங்க சின்ன வயசுலேருந்து அது சின்னதாக ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்து அது நாளடைவில் பெருசாக பூதாகாரமாக ஆகி பெரிய பொய்யாக வளர்ந்துவிடும். அது தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அனுபவம் தான். இந்த அனுபவம் இருக்க, அனுபவத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியணும்னு சொன்னாக்க வாழ்க்கையில் எப்படிங்க நம்ம திருந்துறது, எப்படி நம்ம சரியாக ஆகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னு கேட்டாக்க, அனுபவத்தில் திருந்தினவங்க அவங்க சொன்னால் அதை ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டாக்க, இப்போ சாதாரண மனுஷங்க சொன்னாக்கா அது சரியாக வராது, ஃப்ரீ அட்வைஸ்ன்னு நினைப்பாங்க. ஆனால் யார் ஒருத்தர் பொய் சொல்லி வாழ்க்கையை நடத்தி வீணாக போகிறானோ அவனை இறைவனை பார்த்து திருத்தினால், தானே திருந்திவிட்டால் அவன் சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த பொய் எவ்வளவு விபரீதமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பொய்யில் என்னென்னலாம் நடக்குது. பொய் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம், அப்புறம் திருட ஆரம்பிக்கிறோம். திருட்டிலிருந்து பெண்களிடம் ஆசை மோகம் வருகிறது. அதற்கு பிறகு அந்த பாவங்களை செய்கிறோம். இப்படி ஒவ்வொன்று பாவமாக மேலே ஏறிட்டே போகும். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பொய் தான். அப்போ அந்த பொய்க்கு அவ்வளோ பவர் உண்டு. இப்போ இந்த பொய்யை பற்றி நான் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்த கிளைண்ட்ஸில் நிறைய பேர் பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் பொய் சொல்கிறார்கள். பொய் சொல்கிறதுனால அவங்க வாழ்க்கை வீணாக போகுது. அது வீணாக போகும்போது தான் அவர்களுக்கு புரிய வருகிறது. அந்த புரியும் பொழுது லேட்டாகி விடுகிறது. ஆனாலும் அவர்கள் புரிந்து கொண்டால் அதுவே பெரிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு பொய்யை விட்டுடுங்க, பொய் சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு யாரையும் புண்படுத்தக்கூடிய பொய்யை நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீர்கள். அந்த பொய் உங்களையே அழித்துவிடும். அதுதான் நான் முன்னாடியிலேருந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்கிறது. எந்த நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம செய்கின்ற வினைகள் நமக்கே திருப்பி அடிக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அதையே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.